உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட கிரெடிட் கார்டு பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க. மோஸ்ட் பீப்புள் கொடுக்குற ஆன்சர் என்னன்னா, இட்ஸ் ஈவல். கிரெடிட் கார்டு தான் என்ன கடனாளியா மாத்துச்சு, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டியே என் வாழ்க்கை போகுது, என்னைக்கு இதை வாங்கணும்னா அன்னைக்கு பிடிச்சிச்சு எனக்கு தலைவலி, ஒரே ஒரு தடவை காசு இல்லாதப்போ இதை ஸ்வைப் பண்ண முடிஞ்சு. இந்த மாதிரி 90 out of 100 people நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுப்பாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, சார் கிரெடிட் கார்டு இஸ் நாட் த ப்ராப்ளம், யூ ஆர் த ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் என்ன பர்சனலாக கேட்டால், நான் டெபிட் கார்டை கூட தூக்கி எறிஞ்சிட்டு வெறும் கிரெடிட் கார்டோட வாழ்ந்துருவேன். என்ன ராகுல் சொல்கிற? எஸ், நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு இந்த வீடியோட எண்ணில் உங்களுக்கே புரிய வரும். Let's fix this. First, let's understand credit card na enna. Second, credit card company எப்படி function ஆகுது. Third, credit card எப்படி நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்றது. Fourth, சிபில் ஸ்கோர், கிரெடிட் ஸ்கோர் ஒன்று இருக்குது இல்லையா, அது எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுதுன்னு இன் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் அ கிரெடிட் கார்டு? சிம்பிள் டேர்ம்ஸாக சொல்லணும்னா, டிஜிட்டல் ஃபார்மில் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட கரன்சி. லெட்ஸே உங்களோட கிரெடிட் லிமிட் 1 lakh இருக்குன்னா 1 lakh உங்களுக்காக கடனாக கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போல்லாம் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி அந்த மணி எடுக்கிறோமோ அப்போல்லாம் அந்த மணியை நம்ம பாரோ பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். ஒருத்தவங்ககிட்ட பணம் வாங்கினா என்ன பண்ணணும்? அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். ஆஃப்லைனில் ஒருத்தவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு திரும்ப கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டோட சேர்ந்து எவ்வளோ வாங்கினமோ அந்த மணியும் சேர்த்து நம்ம பே பண்ணணும் இல்லையா? அதுவே இங்கே ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு பண்ணுறோம். வெரி சிம்பிள். நெக்ஸ்ட், எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸோட மோட்டிவ் மணியை ஜென்ரேட் பண்ணணும். இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்லாம் எப்படி மணி ஜென்ரேட் பண்ணுறாங்கிற கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, அவங்க என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி மணி ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக பண்ணோம்னா நமக்கு அட்வான்டேஜாக அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 வேஸில் மணி மேக் பண்ணுவாங்க. நம்பர் 1, ஆனுவல் ஃபீ. இது ரொம்ப பெரிய ஃபீயாலாம் இருக்காது, ரொம்ப மினிமலான ஒரு ஃபீயாக தான் இருக்கும். மேபி ஒரு 500, மேபி 1000, ஐ திங்க் 500 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயா. ராகுல், என் டெபிட் கார்டுலாம் இது இருக்காது தெரியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, டெபிட் கார்டில் உங்களோட மணி இருக்கும். அந்த மணியெல்லாம் வந்துட்டு பேங்க் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க வேற ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு. பட் ராகுல், என் அக்கௌண்ட்டில் எப்பவுமே 10,000 காட்டிக்கிட்டே இருக்கே. உங்கள் அக்கௌண்ட்டில் எப்பவுமே 10,000 காட்ட வைக்கிறது பேங்க்கோட பொறுப்பு. எனவே இந்த ஃபீஸ்லாம் நம்ம கட்டி தான் ஆகணும். பட் நிறைய இப்போலாம் வர்ற கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்லாம் 0 மெயின்டெனன்ஸ் ஃபீயோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட்ஸ் குட். செகண்ட் ஹிடன் சார்ஜ் என்னென்னா, நம்மக்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கப்போ அதில் லிமிட் இருக்கப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த லிமிட்டை வந்துட்டு கேஷாக வித்ட்ரா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எப்போல்லாம் ஏடிஎம் யூஸ் பண்ணி அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் 2.5% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. தேர்ட், ஆப்வியஸ்லி லேட் ஃபீ மூலயமா எப்போல்லாம் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறோமோ அந்த மணியை கரெக்ட் டைமுக்குள்ளே நம்ம கட்டலை அப்படின்னா, நம்ம லேட்டாக பே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. விச் இஸ் சம்வேர் அரவுண்ட் 30 to 40% per annum. தட்ஸ் அ ஹியூஜ் மணி. இங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மணியை லூஸ் பண்ணுறது. இங்கே தான் கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் ஹை ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற இடம். லாஸ்ட்டாக இன்டர்சேஞ்ச் ஃபீ மூலமாக கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் மணி மேக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எப்போல்லாம் நம்ம வந்துட்டு இந்த நம்ம ஹோட்டலுக்கோ எங்கேயோ போகிறப்போ கார்டு ஸ்வைப் பண்ணுறோம் இல்லையா, அது டெபிட் கார்டாக இருக்கலாம், கிரெடிட் கார்டாக இருக்கலாம். ஒவ்வொரு டைமும் ஸ்வைப் பண்ணுறப்போ அந்த பிஸ்னஸ் இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு சர்டன் பர்சன்டேஜ் மணி பே பண்ணணும். அது கிரெடிட் கார்டில் ரொம்ப அதிகம். இன்ஃபேக்ட் 1 to 2% ஆஃப் டோட்டல் டிரான்சாக்ஷனை அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு பே பண்ணும். அதனால தான் நிறைய கடையில் நீங்கள் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணணும்னாலே இல்லை டெபிட் கார்டு இருக்கா, கேஷ் இருக்கான்னு கேட்பாங்க, இல்லை யூபிஐயில் பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா 1 to 2% அவங்க பே பண்ணுன்றதுனால. அதை நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ண முடியாது இல்லையா, அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து போகிறதுனால அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க எந்த பிஸ்னஸாக இருந்தாலும். ஸோ இந்த பேஸில் தான் கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் மணி மேக் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு கிளியராக ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனி என்னென்னலாம் பண்ணி மக்கள்கிட்ட மணி வாங்குறாங்க அப்படின்றது புரிஞ்சிருச்சு. இதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஸோ தட் நம்ம ஓன் பண்ணியிருக்க கிரெடிட் கார்டோட மொத்த அட்வான்டேஜையும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட், ஆப்வியஸ்லி என்ன ஆனாலும் டியூ டேட்டுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ மணி பாரோ பண்ணியிருக்கோமோ அதை திரும்ப பே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறதேவும். லெட்ஸே நம்ம டெபிட் கார்டு வச்சிருக்கோம், நம்ம கிட்ட வெறும் 10,000 தான் இருக்குன்னா 10,000 மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா. ஜஸ்ட் பிகாஸ் கிரெடிட் கார்டில் 50,000 இருக்குன்றதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தான் பே பண்ணணும். ஸோ ஓவராலாக எல்லாமே நம்மளோட மணி தான். ஸோ எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்னா, ஒரு டெபிட் கார்டில் நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அந்த பேலன்ஸில் நம்ம எவ்வளோ வில்லிங் டு ஸ்பெண்டுன்னு நமக்கு தோணும் இல்லையா, அதை மட்டும் கிரெடிட் கார்டில் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட க்ரோசரிஸ்லேருந்து என்னோட ஷாப்பிங்லேருந்து எங்கெங்கெல்லாம் நான் கார்டு யூஸ் பண்ணுமோ அங்கே எல்லாத்துலேயும் நான் கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கிரெடிட் கார்டு இருக்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்கெல்லாம் கிடையாது. கிரெடிட் கார்டு இல்லைனாலும் இது எப்படியாச்சும் டெபிட் கார்டாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ண தான் போகிறேன் அந்த மணியை. ஸோ வை நாட் யூஸ் கிரெடிட் கார்டு? என் டெபிட் கார்டில் காசு இல்லை அதனால கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன்ற மென்டாலிட்டி தான் ரொம்ப தப்பு. ஸோ தட்ஸ் எக்ஸாக்ட்லி வை யூ ஷுட் borrow money that you can afford டு ரீபே. நெக்ஸ்ட், இந்த ஒரு விஷயத்துக்காக வச்சும் கண்டிப்பாக நமக்கு கிரெடிட் கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிட்டரலாக யாருக்கிட்டையுமே வந்துட்டு ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைம் ஒரு மணியை வாங்கிட்டு
எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் யூஸ் பண்ணிவிட்டு அதே மணியை திரும்ப கொடுக்க முடியாது அன்லெஸ் இட்ஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு 1,50,000 ஒருத்தவங்க கடன் வாங்குறோம் அப்படின்னா திரும்ப கொடுக்குறப்போ அதோட இன்ட்ரெஸ்ட் சேர்த்து தான் நம்ம கொடுக்கணும். பட் உங்களோட பர்ச்சேஸை உங்களால் டைம் பண்ண முடியுது அப்படின்னா லிட்ரலி 45 டேஸ்க்கு உங்களால் 0 இன்ட்ரெஸ்ட்டில் கிரெடிட் கார்டில் மணியை யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக பே பண்ணிட்டீங்கன்னா 0 இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பில்லிங் சைக்கிள் இருக்கும், பில்லிங் டேட்டுன்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பில்லிங் டேட் வந்துட்டு ஐ திங்க் 15th 16th அந்த டைமில் இருக்கும் எவ்ரி மந்த். ஸோ 15 16ல் பில் ஜென்ரேட் ஆயிரும். அதை நான் எப்போக்குள்ளே பே பண்ணணும்னா நெக்ஸ்ட் மந்த் 1 or 2 அந்த டைமுக்குள்ளே பே பண்ணணும். 15th பில் ஜென்ரேட் ஆன உடனே நான் ஏதாச்சும் ஒரு பிக் பர்ச்சேஸ் பண்ணுறேன், ஒரு 50,000க்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் பில் ஜென்ரேட் ஆகும் இல்லையா, நெக்ஸ்ட் 15ல் தான் பில் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் 15 டேஸ்க்கு எனக்கு டியூ டேட் இருக்குது. ஸோ டோட்டலி 45 டேஸ்க்கு எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் என்னோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி எந்த பர்ச்சேஸ் வேணாலும் பண்ணிக்கலாம், which is great. நெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி ரிவார்ட் பாயிண்ட்ஸ். இதை பற்றி நான் அதிகமாக பேச வரும்ல, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கிரெடிட் கார்டில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் வரும், அதெல்லாம் நம்ம ரெடீம் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் தேட் கிரேட் ஆஃப் மணி. அதில் ஒரு 10,000 பாயிண்ட்ஸே சேர்த்தாலும் ஒரு 1,500லேருந்து 2,000 ரூபி வரைக்கும் தான் நம்மளால் அதை கேஷ் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட், பட் இட் இஸ் ஸ்டில் அட்வான்டேஜ். ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ நமக்குன்னு சில ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரும், அதை கேஷ் அவுட் பண்ணிக்கலாம், இல்லை வவுச்சராக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோம், எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக பே பண்ணுறோம், இதெல்லாம் பொறுத்து நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்துட்டு பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணணும். இப்போ சிபில் ஸ்கோர்னால் என்ன, அது நமக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதனால நமக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், எது ஒரு கரெக்டான சிபில் ஸ்கோர், எது நல்ல சிபில் ஸ்கோர், எது ஒரு கேவலமான சிபில் ஸ்கோர், இந்த மாதிரி சிபில் ஸ்கோர் ரிலேட்டடாக எல்லாத்தையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சிபில் ஸ்கோர் இல்லை கிரெடிட் ஸ்கோர் இது ரெண்டுமே ஒன்று தான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே ஒரு 4 கிரெடிட் ஸ்கோர் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் தான் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட். இது ஒன்றும் இல்லை, நம்மளோட பேன் கார்டில் நம்மளோட டிரான்சாக்ஷன் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும், நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த பேன் வந்து இந்த சிபில் கூட லிங்க்டாக இருக்கும். ஸோ தட் நம்மளோட டிரான்சாக்ஷன்லாம் பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ கடன் வாங்குகிறோம், அதை எப்படி கரெக்டாக ரீபே பண்ணுறோம், இதெல்லாம் பொறுத்து எவ்ரி மந்த் இவங்க நமக்கு இந்த சிபில் ஸ்கோரை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் உங்களோட பேங்க் ஆப்லேயே பார்த்துக்கலாம். என்னோட ஐடி மணியில் இந்த ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்னோட கிரெடிட் ஸ்கோர் வந்துட்டு 891. ஆக்சுவலாக இந்த கிரெடிட் ஸ்கோரோட ரேஞ்ச் வந்துட்டு 300 to 900 இருக்குது. என்னோட வந்து 891 எக்ஸலண்ட்டான ஒரு கிரெடிட் ஸ்கோர் இருக்குது. ஏன் அப்படின்னா அதுக்கு கீழே போட்டிருப்பாங்க, நான் லாஸ்ட் 6 இயர்ஸாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன், ஒரே ஒரு வருஷம் மட்டும் இடையில கிரெடிட் கார்டெலாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு பயந்துட்டு நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் திரும்ப ஆக்டிவேட்டும் பண்ணிட்டேன். ஸோ 6 இயர்ஸில் நான் எல்லா டைமுமே ஆன் டைம் பேமெண்ட் பண்ணதுனால 100% இருக்குது என்னோட ஆன் டைம் பேமெண்ட் பர்சன்டேஜ். அதுக்கப்புறம் என்னோட கிரெடிட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா 2% இருக்குது. இது வந்து ஆவரேஜாக, ஏன்னா இந்த 6 இயர்ஸில் ஸ்டார்டிங் இயர்ஸில் நான் அவ்வளோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ஆவரேஜாக பார்க்குறப்போ இவங்க கொடுத்துருக்க லிமிட்லேருந்து நான் ஒரு 2% ஆவரேஜாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் எக்ஸலண்ட்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலி 30 to 40%க்கு மேலே அதிகமாக யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த கிரெடிட் யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ தட் அதனால ஸ்கோரும் லைட்டாக அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுனால அது அஃபெக்ட் ஆகல. தேர்ட் கிரெடிட் ஏஜ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 years 3 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா 13 February 2017 ஸோ எவ்வளோ லாங்கான பீரியட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை வந்துட்டு இந்த கிரெடிட் ஏஜ் வந்து அஃபெக்ட் பண்ணும். நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸலண்ட்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் கிரெடிட் அக்கௌண்ட்ஸ் நான் எந்தெந்த வழியிலலாம் லோன் வாங்கியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஒரு தடவை லோன் வாங்கியிருக்கேன், பர்சனல் லோன் 2 தடவை போட்டிருக்கேன், கன்சியூமர் லோன் 4 தடவையா எனக்கே தெரியல. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் லோன்ஸ் நம்ம வாங்குறோமோ அதையும் ஒன் ஆஃப் த பேராமீட்டராக கன்சிடர் பண்ணுவாங்க. நான் நிறைய லோன்ஸ் வாங்கல, ஸோ என்னோட ரேங்கிங் வந்து ஆவரேஜாக இருக்குது. ஸோ ஓவரால் என்னோட ஸ்கோர் நல்லா இருக்கிறதுக்கான காரணம் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, கரெக்ட் டைமுக்கு பே பண்ணிட்டு இருக்கிறதுனால, அண்ட் இந்த கிரெடிட் ஸ்கோர் ஆர் சிபில் ஸ்கோரை வச்சு என்ன பண்ணுறது, எதுக்கு இது? வெல் ஆக்சுவலி இது இம்பார்ட்டன்ட்னா இது கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு பர்சனோட லைஃப் டைமில் அவன் எவ்வளோ வந்துட்டு கரெக்டாக இருந்திருக்கான், அவனோட கிரெடிட், அவன் எப்போல்லாம் லோன் வாங்கணும்னா அப்போல்லாம் எப்படிலாம் இருந்திருக்கான் அப்படின்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் தான் அந்த கிரெடிட் ஸ்கோர். லெட்ஸே நாளைக்கு நீங்கள் ஹோம் லோனுன்னு போய் பேங்க்கில் நிற்கிறீங்க, இல்லை கார் லோன்னு போய் நிற்கிறீங்க, இல்லை பர்சனல் லோன், இல்லை ஏதோ ஒரு டைப் ஆஃப் லோனுக்காக கண்டிப்பாக பேங்க்குக்கு நீங்கள் போவீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறது என்னென்னா உங்களோட ஹிஸ்ட்ரி தான். எப்பப்பெல்லாம் நம்ம லோன் வாங்கியிருக்கோம், எப்பப்பெல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி சரியாக ரீபே பண்ணாமல் விட்ருக்கோம், இதெல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா? அதுக்கு சிம்பிளாக இந்த சிபில் ஸ்கோரை பார்த்தாலே போதும். தம்பி இதுக்கு முன்னாடிலாம் சரியாக பே பண்ணல, சிபில் ஸ்கோர் ரொம்ப அடி வாங்கியிருக்கு, உனக்கு நான் லோன் தர முடியாதுன்னு டிசைட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, லெட்ஸே இப்போ நீங்கள் ஒரு லோன் வாங்குறப்போ 11%, 12%, 13%, 15% ஏதோ ஒரு டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க இல்லையா? அப்படி ஆவரேஜாக உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நமக்கு லோன் கொடுக்குறதுக்கும் இந்த சிபில் ஸ்கோர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸே 11%க்கு லோன் கொடுத்துட்ருக்காங்கன்னா நம்ம சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கிறதுனால ஓகே இவன் கரெக்டாக பே பண்ணிடுவான், லெட்ஸ் கிவ் ஹிம்
9%. அதனால அந்த எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மணியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு பயங்கரமான அட்வான்டேஜ். நீங்கள் ஃபியூச்சரில் 50 lakhs 60 lakhsக்குலாம் லோன் போடுறப்போ இந்த 2% 3% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு மேசிவாக இம்பாக்ட் பண்ணும் உங்களோட ஓவரால் பேமெண்ட்டில். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ் கிரெடிட் கார்டுனா என்ன, ஆக்சுவலாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நம்மளோட பெனிஃபிட்டுக்கு எப்படி அதை யூஸ் பண்ணிக்கிறது, சிபில் ஸ்கோர் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எப்போ பார் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிவிட்டு சரியாக பே பண்ணாமல் இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். See you.